வணக்கம் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா அந்த பாசிட்டிவ்னஸ், நெகட்டிவ் மைண்ட் செட் இப்படின்லாம் பேசுகிறாங்க பார்த்தீங்களா. குறிப்பாக மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் சொல்லக்கூடியது எப்பயுமே நம்ம மைண்டை பாசிட்டிவாக வச்சுக்கணும். நம்ம பாசிட்டிவாக நினச்சாதான் நம்மளுடைய வாழ்க்கை நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவும் பாசிட்டிவாக நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கதைக்கும் சொல்லக்கூடியது எப்படி அப்படின்னா, ஒரு நெகட்டிவான ஒரு சுச்சுவேஷன், ஒரு நெகட்டிவான ஒரு இன்சிடெண்ட் நடக்கும்பொழுதும் சரி நம்ம வாழ்க்கையில் அதிலிருந்து பாசிட்டிவாக நம்ம எப்படி பார்க்கணும், எப்படி அணுகணும், நம்மளுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயம்தான். ஏன்னா எப்பயுமே நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகவும் நடக்க போகிறது கிடையாது, எப்பயும் கெட்டதாகவும் நடக்க போகிறது கிடையாது. நல்லது கெட்டது, இன்பம் துன்பம், சந்தோஷம் எல்லாமே மாறி மாறி தான் வரக்கூடியது. அதே மாதிரி வெற்றி தோல்வி இது எல்லாமே இன்றியமையாதது, இன்எவிட்டபிள். ஸோ அதே மாதிரி தான் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது, போன காணொலியில் சொல்லும் பொழுது ஒரே ஒரு விஷயம் சொன்னேன். என்னென்னா கண்ட்ரோல் ப்ராப்ளம்ஸ், அன்கண்ட்ரோலபிள் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இந்த காணொலியில் நம்ம பார்க்கக்கூடியது இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ்னும் பொழுது நம்மளுடைய மைண்டை பாசிட்டிவாக வச்சுக்கணும். பட் அதே சமயத்தில் நெகட்டிவாக ஒரு சமயங்கள் சில விஷயங்கள் நமக்கு நேர் எதிர்மாறாக போகும் பொழுது அந்த சமயத்தில் நம்ம அதில் எப்படி பாசிட்டிவாக விஷயத்தை பார்க்கணும், எப்படி அணுகணும் அப்படின்றது தான். ஏன்னா வாழ்க்கையில் நம்ம இரண்டும் கலந்து நம்மளுடைய வாழ்க்கை இருக்கும் பொழுது எல்லா விதமான ஒரு சூழ்நிலைக்கும் நாம் ஆயத்தப்படுத்திக்கணும். இதுதான் முக்கியமான விஷயம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கதையானது ஒரு ஏழை விவசாயி, அவருடைய மகன், அவங்கக்கிட்ட இருக்கக்கூடியது ஒரே ஒரு குதிரை. அந்த குதிரையை வச்சு தான் அவங்களுடைய வாழ்வாதாரமே போயிட்டுருக்குது. ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை வாழ்றாங்க அப்பாவும் பிள்ளையும். ஒரே ஒரு மகன் மட்டும்தான் இருக்கிறப்பல அந்த குதிரையை வச்சு ஏதோ அங்கே விவசாயம் செஞ்சுக்கிட்டு தங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக போயிட்டுருக்குது. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, இந்த குதிரை ஒரே ஒரு குதிரை தான் அவங்கள்ட்ட இருக்குது. அதை வச்சு தான் விவசாயம் பார்க்குறாங்க, அதனால தான் சாப்பாடு கிடைக்கிது. ஸோ அவங்க வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குது. ஒரு நாள் இந்த குதிரை வேகமாக என்ன நினச்சதோ அதுக்குள்ளார கஷ்டம் என்னவோ தெரியல, திடீர்னு ஓடி போயிடுச்சு காட்டுக்கு போன உடனே என்ன பண்ணுறது இவங்களுக்கு எதுவுமே தெரியல. ஏன்னா அடுத்து அவங்களுடைய வாழ்வாதாரம் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி ஆயிடுச்சு. உடனே ஊரில் இருக்கிற 4 பேர் 4 விதமாக பேசுவாங்கன்னு சொல்லுவானுங்கள்ல. ஒருத்தன் சொல்கிறான் அவ்வளோதான் உங்கள் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. இன்னொருத்தவன் சொல்கிறான் இந்த குதிரை உங்களை என்ன நினச்சதோ தெரியல, உங்களை இப்படி போயிட்டு இதாகிடுச்சு, அடுத்தது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க உங்கள் வாழ்க்கைக்கு அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் 4 விதமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு அந்த பையனோட தந்தையை சொல்கிறாப்புல, நடப்பது நடக்கட்டும், ஏதாவது ஒரு நல்லது நடக்கும் அப்படின்றதில் சொல்லிட்டு அடுத்தது என்ன வேற என்ன பண்ண முடியுமோ அவங்க தங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான விஷயத்தை அதை கடந்து அப்படியே போய்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நாள் போகுது. சில ஒரு 1-2 வருடங்கள் கழித்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குதிரைப்பான் ஒரே ஒரு குதிரையாக போச்சு பார்த்தீங்களா. அந்த ஒரு குதிரை 5 குதிரையாக திரும்ப வருது. 5 குதிரையாக திரும்ப வந்த உடனே ஒரு பக்கம் இவங்களுக்கு சந்தோஷம் இருந்தாலும் இந்த 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க ஊர்லன்னுவாங்கல்ல, அவனுங்கெல்லாம் நீ ரொம்ப கொடுத்து வச்சவான்ப்பா, ஒரே ஒரு குதிரை வச்சுருந்த, இப்போ பாரு 4 குதிரை உனக்கு வந்திருக்குது, உன்னுடைய வாழ்க்கையே இன்னுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகுது, நீயும் மகனும் இந்த கிராமத்தில் ஒரு மிகப்பெரிய செல்வந்தர்களாக ஆக போகிறீங்க அப்படி இப்படின்னு எல்லாருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போவும் அந்த மனிதர் என்ன பண்ணார், சந்தோஷம்தான், அடுத்து நடப்பதை நடக்கட்டும், இதை கடந்து போவோம் அப்படின்றதில்ல, அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னும் பொழுது விவசாயம் செய்யணும். இந்த 4 குதிரை வந்துருச்சு. இப்போ இந்த 4 குதிரையும் விவசாயத்துக்கு ஏற்றாப்புல அதுங்களுக்கு பயிற்சி அளிக்கணும். உடனே தன்னுடைய மகன்கிட்ட சொல்கிறாரு, டேய் தம்பி, போயிட்டு குதிரையை எடுத்துகிட்டு போயிட்டு கொஞ்சம் அதுங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பயிற்சியை கொடு, அதே சமயத்தில் கொஞ்சம் விவசாயத்துக்கு வந்த மாதிரி அதை கொஞ்சம் ட்ரெயின் அப் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த பையனும் அதுக்கு அப்பா சொன்னதை கேட்டு உடனே அந்த குதிரைக்கெல்லாம் பயிற்சி கொடுக்க போகிறாப்புல. இந்த சமயத்தில் தான் என்ன ஆச்சுன்னா, பயிற்சி கொடுக்கும் பொழுது ஒரு குதிரை, முரட்டு குதிரை, என்னன்னா காட்டிலேருந்து வந்திருக்குது அப்படின்னும் பொழுது அது முரண் பிடிக்கும்ல. அந்த சமயத்தில் கீழே விழுந்து பலத்த அடிபட்டு கால் உடைஞ்சு போயிடுது பையனுக்கு. உடனே இந்த 4 பேர் 4 விதமாக பேசுவாங்கன்னு சொன்னால, அந்த 4 பேர் 4 விதமாக பேசுகிறவங்க
அவ்வளோதான் உன் வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு, இனிமேல் என்ன ஆக போதோ, உன் பையனுக்கு மிகப்பெரிய கஷ்ட காலம், அவ்வளோதான் உன் பையனை இனிமேல் யார் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க, இனிமேல் உன்னை நீ வந்து எப்படி நீ பார்த்துக்க போகிற, இந்த குதிரை வந்த நேரம் தான் உனக்கு சரி கிடையாது அப்படின்னு இந்த 4 குதிரை வந்தது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் 4 விதமாக பேசுகிறாங்க. இதை கேட்டுட்டு இருந்த அந்த பையனோட அப்பா இதுவும் கடந்து போகும் அப்படின்ற மாதிரி நல்லதும் நடக்கும், ஒரு கெட்டதில் நல்லதும் நடக்கும், நல்லதில் தான் கெட்டது, கெட்டதில் தான் நல்லது, ஏன்னா ஒன்றுமே இல்லாமல் இருந்ததுக்கு 4 வந்துச்சு, இப்போ ஒரு சின்ன பிரச்சனை, இது சின்ன பிரச்சனை, இதுவும் அடுத்து மாறி போகும் அப்படின்ற மாதிரி காதில் வாங்கிட்டு அடுத்ததுக்கு ஒன்று இந்த என்னடாது எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷமாக அப்படியே இருந்துக்கிறான் அப்படின்ற மாதிரி அவங்க என்னமோ ரொம்ப புத்திசாலி மாதிரியும் இவர் என்னமோ முட்டாள் மாதிரியும் அவங்க நினச்சிக்கிட்டு மக்கள் ஒரு பக்கம் அந்த 4 பேர் 4 விதமாக பேசுகிற ஆள் போயிட்டுருக்குறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகுது அப்படின்னா போர் வருது. போர் வர சமயத்தில் அரசன் என்ன சொல்கிறான்னா, எதிரி நாடெல்லாம் வந்து வராங்க, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய வீரர்கள் அந்த அளவுக்கு தாக்கு பிடிப்பார்களா என்னன்னு தெரியல, அதனால் வீட்டுக்கு ஒருத்தவனை ஒரு ஆளை கூட்டிகிட்டு வாங்கடா, போருக்கு அவங்க கொஞ்சம் ஓரளவுக்கு உதவியாக இருப்பாங்க, சீக்கிரமாக அவங்க ஒரு ஆள் வீட்டில் ஒரு ஆளை கூப்பிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஓரளவுக்கு வீரமோத்தோடு செயல்பட்டு ஓரளவுக்கு நம்மளை பாதுகாத்துக்கலாம், நம்ம நாட்டை பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு வீரர்களை கூட்டிகிட்டு வர சொல்லி, அதாவது ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு ஆள் ஒரு வீரனாக நினச்சி கூப்பிட்டு வர சொல்லிட்டார். உடனே வராங்க எல்லா படை வீரர்கள்லாம் ஒரு வீடாக தேடுறாங்க. வீட்டில் ஒருத்தவங்களை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. வந்து இந்த வீட்டில் வந்து பார்க்குறாங்க, கால் உடஞ்சி கிடக்கக்கூடிய இந்த சின்ன இளைஞனை பார்த்த உடனே இவன் ஒன்றுத்துக்குமே சரிப்பட்டு வர மாட்டான்னு சொல்லிட்டு இவனை விட்டுட்டு போயிடுறாங்க. உடனே அந்த 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க பார்த்தீங்களா, திரும்ப அவங்க வரானுங்க. வந்து நீ ரொம்ப கொடுத்து வச்சோம்ப்பா, பரவாயில்ல, உன் பையன் எப்படியோ வந்து அடிப்பட்டதுனால தப்பிச்சுக்கிட்டான், என் பையன் திரும்ப வருவானா வரமாட்டானே தெரியாத கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. திரும்பவும் இந்த மனிதர் வயதானவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அடுத்தது நடப்பது நடக்கட்டும், எல்லாம் நன்மைக்கு அப்படின்ற மாதிரி. அதுக்கு அடுத்தது என்ன, பையனை உடம்பு சரி பண்ணணும், திரும்ப விவசாயத்தை கொஞ்சம் அதில் பார்த்து தங்களுடைய வாழ்வாதாரத்தையும் தங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷமான ஒரு நிலைக்கு போயிட்டுருக்கணும், அதுதான் அவருடைய ஆசை. அவர் அடுத்த வேலைக்கு போய்ட்டுறாரு. இந்த சின்ன ஒரு கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சக்கூடியது என்ன ஒரே ஒரு விஷயம்னா, வாழ்க்கை அப்படின்றது வந்து ரெண்டுமே கலந்தது தான், அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ். நான் முன்பே சொன்னது மாதிரி தான், வெற்றி தோல்வி. எல்லாருமே வந்து எப்பயுமே வந்து வெற்றியும் பார்க்க முடியாது, எப்போதும் தோல்வியும் வராது. நாம் நம்முடைய வாழ்க்கையின் அணுகுமுறை எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு நல்லதுலேயும் கெட்டது, கெட்டதுலேயும் இருக்கக்கூடிய நல்லது அப்படின்ற கண்ணோட்டத்தில் இருக்கணும். இல்லை கெட்டதில் ஒரு நல்ல விஷயங்களை பார்த்து அதுலேருந்து நம்ம எடுத்துக்கணும். அதற்கான ஒரு நமக்குள் இருக்கக்கூடிய நம்ம ஆழ் மனதில் நமக்கு ஒரு நல்ல விஷயம் அதில் இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த விஷயமும் கடந்து போகும், அடுத்தது நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு இதில் இருக்கும். இல்லை நம்ம வேலை என்ன செய்கிறோமோ அதை செய்து கொண்டே போய்கொண்டு இருக்கணும் அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி ஒரு 3 விஷயங்கள் சொல்லிட்டேன்னா, இப்படி இருந்துட்டேன்னா பிரச்சனையே கிடையாது. ஆனால் பெரும்பாலானவர்கள் என்ன ஆகும் அப்படின்னா, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இவ்வளோ பிரச்சனை, நான் நல்லபடியாக தானே இருக்கிறேன், டெய்லி நான் வந்து சாமி கும்பிட்றேன், நிறைய தானம் செய்கிறேன், நான் யாருக்கும் வந்து எந்த ஒரு துரோகமும் செஞ்சது கிடையாது, ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு அவங்களுக்குள்ளாரியே ஒரு சின்ன வருத்தம் இருக்கும். சில பேர் புலம்புவாங்க. இதனால் ஒன்றுத்துக்குமே பிரயோஜனம் கிடையாமல் தான் இருக்கும். ஸோ வாழ்க்கையில் என்னைக்கு ஒரு கெட்ட விஷயம் நடந்தாலும் சரி, அதுக்குள்ளார ஏதோ ஒரு நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு செயல்படுங்கள். அது கெட்டதுலேயும் நல்லது, நல்லதில் கூட கெட்டதும் நடக்கும். ஏன்னா குதிரை எப்போ போயிட்டு திரும்ப 4ஆவது குதிரை வந்த போது நல்லது நடந்தது, அப்போ அடிபட்டு கிடக்கும் போது ஒரு கெட்ட விஷயமா இருக்கிற மாதிரி நடந்தது, திரும்பவும் போர் வந்தது, இந்த பையனோட உயிர் வந்து அதனால் அந்த ஒரு விஷயத்தினால பாதுகாக்கப்பட்டது. ஸோ இந்த மாதிரி தான் மாற்றி மாற்றி வரக்கூடியது. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் சில விஷயங்கள் வந்து எப்பயுமே நம்ம மைண்ட் செட்டை கொஞ்சம் ஸ்டேபிளாக வச்சுக்கிட்டா பிரச்சனையே கிடையாது. இதுதாங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ இந்த காணொலியை நீங்கள் பொறுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி. Thank you for watching this video, my dear friends. Stay with us connected by subscribing Arise Robbie and don't forget to click on the bell icon.